தடம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 1,00,000 லிட்ரோ எரிவாயு இன்று சந்தைக்கு. பரீட்சை முடிந்ததும் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை. மின்சார சபை ஊழியர்கள் கடும் எச்சரிக்கை. அக்குரேகொட இரட்டை கொள்ளை, மேலும் ஒருவர் கைது. காதலனின் தேநீரில் போதையை கலந்த காதலி, சிறைச்சாலையில் துணிகரம். வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய குடும்பம், தாயை அடுத்து 3 வயது மகளும் பலி. போலீஸ் அதிகாரிகள் என கூறி பண மோசடி, பொதுமக்களுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் எச்சரிக்கை. இன்றைய நாணய மாற்று விகிதம். கடற்கரையில் பெண்ணின் சடலம் மீட்பு. திருகோணமலைக்கு வந்த பிரம்மாண்டமான கப்பல். குளத்தில் குளிக்கச் சென்றவர் யானை தாக்கி உயிரிழப்பு. விரிவான செய்திகள். எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்படுவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினத்தில் மாத்திரம் 80,000 எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. மேலும் 3,900 மெட்ரிக் டன் எரிவாயு தொகையை கொண்ட கப்பல் ஒன்று எதிர்வரும் 25ஆம் தேதி நாட்டை வந்தடையும். அத்துடன் 3,700 மெட்ரிக் டன் எரிவாயு தொகையுடன் மற்றொரு கப்பல் 28ஆம் தேதி நாட்டுக்கு வரவுள்ளது. சந்தையில் தேவையில்லாமல் எரிவாயுவை பதுக்கி வைப்பதை தவிர்க்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தக முகவர்களுக்கு அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக மின்சார பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் கோசலா பேசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய திட்டத்தின் கீழ் 6 நிறுவனங்கள் உருவாக்கப்பட உள்ளன. அதன்படி இந்த நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்காக மாத்திரம் மாதம் ஒன்றுக்கு 180 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். 15 லட்சம் ரூபாய் செலவை அதிகம் என கூறிவிட்டு 180 லட்சம் ரூபாய் செலவை ஏற்க அரசாங்கம் தயாராவது ஏன் என அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மின்சார சபையை ரத்து செய்வது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை எதிர்வரும் 28ஆம் தேதி வெளியிடுவதற்கு அமைச்சின் செயலாளர் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை அரசாங்கம் தன்னிச்சையாக முன்னெடுத்தால் சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்தமையை தொடர்ந்து ஒட்டுமொத்த மின்சார சபை ஊழியர்களும் பாரிய வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்குவார்கள் என அவர் தெரிவித்தார். அங்குரேகுட பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபரான பொல்கசோவிட்ட டிலா என்பவருக்கு உதவிய குற்றச்சாட்டில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 24 வயது இளைஞருக்கு போதைப்பொருள் கலந்த தேநீரை கொடுக்க முயன்ற 22 வயது யுவதியொருவர் கைது செய்யப்பட்டதாக பிளியந்தலை போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் கொண்டு வந்த சாண்ட்விச்சில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதை குளிசையொன்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். பொஸ்கசோவிட்ட பகுதியைச் சேர்ந்த இளைஞன் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது காதலி என்று கூறப்படும் யுவதி நேற்று மதியம் இளைஞரை பார்ப்பதற்காக சென்றுள்ளார். அந்த இளைஞனுடன் சிறிது நேரம் உரையாடிய பின் போலீஸ் உத்தியோகத்தர்களின் அனுமதியுடன் தேநீர் அருந்துவதற்காக வெளியே சென்ற யுவதி சிறிது நேரத்தின் பின்னர் சிறிய பையினுள் உறிஞ்சிக்குள்ளாயிடப்பட்ட தேநீர் மற்றும் சாண்ட்விச் என்பவற்றை எடுத்துக்கொண்டு போலீஸ் நிலையத்துக்கு வந்துள்ளார். இதன்போது போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அவர் கொண்டு வந்த தேநீர் மற்றும் சாண்ட்விச் என்பவற்றை சோதனையிட்ட போது அவற்றில் போதைப்பொருள் இருப்பது தெரியவந்துள்ளது. சந்தேக நபரான பெண் களுபோவில பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. மொனராகலையில் உள்ள வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக காயமடைந்த சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தாயை அடுத்து மகளும் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் JM ஒனேலியா என்ற 3 வயதுடையவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 16ஆம் தேதி புத்தள மொனராகலை வீதியில் உள்ள அரச தானிய கடைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த வீட்டின் ஒரு அறையில் தீப்பரவல் ஏற்பட்டதாக புத்தள போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் அங்கிருந்த தந்தை, தாய் மற்றும் மகள் ஆகியோர் பலத்த தீக்காயங்களுக்கு ஆளாகினர். அவர்களின் சத்தம் கேட்டு உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்து அருகிலுள்ள அரசு தானிய கடையின் மேலாளர் மற்றும் அப்பகுதி மக்கள் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் சேர்த்தனர். தீ விபத்தில் காயமடைந்து மொனராகலை மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கராப்பட்டிய போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். மொனராகலை மாவட்ட பொது மருத்துவமனையில் சுராஜி சகுந்தலா என்ற 26 வயதான தாய் சம்பவ தினத்தன்று உயிரிழந்துள்ளார். கராப்பட்டிய போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி நேற்று மாலை உயிரிழந்துள்ளார். தந்தை தொடர்ந்தும் கராப்பட்டிய போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பில் புத்தள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
போலீஸ் அதிகாரிகள் போன்று நடித்து பொதுமக்களிடமிருந்து நிதி மோசடி செய்யும் பாரிய கும்பல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் அதன் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த மோசடி தொடர்பாக பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் ஏற்கனவே சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கும்பல் மிகவும் திட்டமிட்ட முறையில் பொதுமக்களை ஏமாற்றி வருகின்றமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இலங்கையின் நிலையான தொலைபேசி எண்களை ஒத்த வெளிநாட்டு எண்களிலிருந்து வங்கி வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களை தொடர்பு கொள்கின்றனர். ஆரம்பத்தில் வங்கி அதிகாரிகள் போல பேசி உங்கள் கணக்கு தொடர்பாக முறைப்பாடுகள் வந்துள்ளதாக கூறி பயமுறுத்துகின்றனர். பின்னர் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக கூறி போலீஸ் அதிகாரிகள் போன்ற ஆடை அணிந்த நபர்களுடன் வாட்ஸ்அப் ஊடாக வீடியோ அழைப்புகளை ஏற்படுத்துகின்றனர். இந்த வீடியோ அழைப்புகளின் போது தாங்கள் போலீஸ் நிலையத்தில் இருப்பது போன்ற ஒரு சூழலை உருவாக்கி பொதுமக்களை விசாரணை செய்வது போலவும் வாக்குமூலங்களை பதிவு செய்வது போலவும் நடித்து அவர்களை நம்ப வைக்கின்றனர். உங்களது வங்கி கணக்கை பாதுகாப்பதாகவோ அல்லது சரிபார்ப்பதாகவோ கூறி அவர்கள் வழங்கும் பல வங்கி கணக்குகளுக்கு பணத்தை மாற்றச் சொல்கின்றனர். இவ்வாறு பெறப்படும் பணம் பின்னர் இடைத்தரகர்கள் மூலம் கிரிப்டோ கரன்சியாக மாற்றப்படுவதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பில் வங்கி விவரங்கள், கடவுச்சொற்கள் அல்லது OTP எண்களை எவருக்கும் பகிர வேண்டாம். இலங்கை போலீசார் ஒருபோதும் வாட்ஸ்அப் வீடியோ அழைப்புகள் மூலம் விசாரணைகளை நடத்தி பண பரிமாற்றங்களை கோருவதில்லை. இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான அழைப்புகள் வந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு அல்லது போலீஸ் தலைமையகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த மோசடி தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் இவ்வாறான நிதி இழப்புகளை தவிர்க்க ஒத்துழைக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்றைய தினம் திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 313.1434 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 305.6182 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அதேபோன்று ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் விற்பனை விலை 424.6149 ரூபாய் மற்றும் கொள்வனவு விலை 411.9272 ரூபாவாகும். யூரோ ஒன்றின் விற்பனை விலை 371.6579 ரூபாய் எனவும் கொள்வனவு விலை 360.150 ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொரட்டுவை கொரளவெல்ல ஜீபிலி வீதி கடற்கரையில் பெண்ணொருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளதாக மொரட்டுவை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் குறித்த மேலதிக விவரங்களாக சடலமாக மீட்கப்பட்டவர் மொரட்டுவை கொரளவெல்ல பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இது ஒரு திட்டமிடப்பட்ட மனித படுகொலையா என்பதை கண்டறிய போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதன் முதற்கட்டமாக உயிரிழந்த பெண்ணுடன் தனிப்பட்ட தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படும் 3 பெண்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்களிடம் குறித்த பெண்ணின் மரணங்கள் தொடர்பாக வாக்குமூலங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தனிப்பட்ட கோபத்தினால் இந்த மரணம் நிகழ்ந்ததா அல்லது கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னரே உறுதிப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்தனர். மொரட்டுவை போலீசார் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலைக்கு 550 சுற்றுலா பயணிகளுடன் MV கிறிஸ்டல் சிம்போரி என்ற கப்பல் இன்று திருகோணமலை துறைமுகத்தை சென்றடைந்தது. இந்த கப்பலில் ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பிரவேசித்தனர். திருகோணமலையை வந்தடைந்த சுற்றுலா பயணிகள் திருகோணமலை, சிகிரியா, ஹபரண போன்ற இடங்களை பார்வையிட உள்ளனர். இந்த கப்பலில் 497 பணிக்குழாமினரும் அடங்குகின்றனர். இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தின் சுற்றுலா மையமான திருகோணமலைக்கு இந்த சுற்றுலா பயணிகள் வந்துள்ளமையானது சுற்றுலாத்துறைக்கு பெரும் உந்து சக்தியாக அமையும் என சுற்றுலாத்துறை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். பானம பகுதியில் பானம குளத்துக்கு அருகில் காட்டு யானை தாக்குதலுக்குள்ளாகி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யானை தாக்குதலினால் நபர் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பானம தெற்கு பகுதியைச் சேர்ந்த 71 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் குளிப்பதற்காக பானம குளத்துக்கு சென்றுவிட்டு தனது விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வாடிக்கு திருப்பிக் கொண்டிருந்த போதே யானை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பானம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.